வெல்கம் டு ஆத்மா. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. கூன் குருடு செவிடு நீங்கி பிறத்தல் அதனினும் அரிது. அதனினும் அரிது செல்வம் இருக்கும் இடத்தில் பிறப்பது. நடந்து விடுமா மனித வாழ்க்கையில் இந்த அதிசயங்கள்? உண்ண உணவு, இருக்க இடம், உடுக்க உடை, இவையெல்லாம் கிடைத்து விடுமா? கீழ்த்தட்டு மக்களின் அடிப்படை வாழ்க்கையில் அப்பா அம்மா இவர்கள்தான் 2 சக்கரங்கள். இந்த சக்கரங்கள் சரியாக ஓடினால்தான் வாழ்க்கை நிலையானதாக இருக்கும். இல்லை என்றால் குடும்பச் சுமை பிள்ளைகளின் தலையில்தான் விடியும். இல்லாமையை போக்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பொறுப்புகளை சுமந்து கொள்ளும் சுமை தாங்கியாக ஒவ்வொரு வீட்டிலும் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்படி ஓடுபவர்களில் ஒருவர்தான் ஆனந்தி. ஏமாற்றம் என்னும் சக்கரத்தில் சிக்கிய ஒரு அபலை பெண்ணின் ஆத்மாவின் கதையைத்தான் நாம் பார்க்க போகிறோம். வாருங்கள். வினிதா, நானும் நம்ம ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா வேலைக்கு சேர்ந்த நாள்ல இருந்து வாரத்துல இப்படி அவசர கேஸ்னு 2 வந்துருது. நாம தான் இப்படி லேட் நைட்ல மாட்டிக்கிறோம். ஹாஸ்பிட்டல்னா அப்படிதான் இருக்கும். டைம் டு டைமுக்கு வேலை பார்க்க முடியுமா? அதுக்கேத்த மாதிரி சம்பளம் இருந்தா பரவாயில்ல, அதுவும் இல்லையே. அதான் ஜூன் மாசத்துல இன்கிரிமெண்ட் போடுறதா எம்டி சொல்லிருக்கார்ல, அப்புறம் என்ன? அடி போடி, இன்கிரிமெண்ட்ங்கிற பேர்ல 1000 ரூபாய் போடுவாங்க. என்னடி இது, நிறைய ஆட்டோ இருக்கு, ஆனா ஒரு டிரைவரை கூட காணோம். வருவாங்க, வெயிட் பண்ணுவோம். நம்ம நேரம் இன்னைக்குன்னு பாத்தீங்க, ஸ்கூட்டியும் சொதப்பிடுச்சு. பேசாம நம்ம கேப் புக் பண்ணி போயிடலாமா? ஓ, போயிடலாமே. ஜூன் மாசம் 1000 ரூபாய் இன்கிரிமெண்ட் போடுவாங்கல்ல, அன்னைக்கு புக் பண்ணி போலாம். இவன் வேற நேரம் தெரியாம காமெடி பண்ணிட்டு இருப்பான். ஏய், எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். வாங்குற இந்த சம்பளத்தை வச்சு உன்னால மட்டும் எப்படி இவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியுது? வாழ்க்கைக்கு தேவை பணம் தான், ஒத்துக்கிறேன். ஆனா அதை விட பரந்த மனசு இருந்தா சந்தோஷம் தானா வரும். டைம் ஆயிட்டு இருக்கு. என்னடி இது, ஹெலிகாப்டர் பறந்து வருது? யாராவது பசங்க ஏதோ ரோட்ல விளையாடுறாங்களா? ஏய், ரோடே காலியா இருக்கு, யாரையுமே காணோம். இரு, என்னன்னு பாப்போம். ஏய் ஏய், தொடாத, ஏதோ பாம் கேம் இருக்க போல. ஒண்ணு பிடிச்சிட போகுது. அதெல்லாம் ஒண்ணு இருக்காது. ஏய், வேண்டாண்டி. என்ன இருக்கும்? ஏய், சொன்னா கேளு, வேண்டாண்டி, பிரிக்காத. இரு, என்னந்த பாப்போமே. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாளே.
என்னடி ரோஸ் இருக்கு? புது ஃபோன் வேற இருக்கு. ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் போல இருக்கு. இதுல ஏதோ எழுதியிருக்கு, ஹாப்பி பர்த்டேவா? என்னடி இது ஆச்சரியமா இருக்கு. யார் அனுப்பியிருப்பா? எனக்கு ஏதோ இன்னைக்கு பிறந்த நாள் இல்லையே. உனக்கு இன்னைக்கு பிறந்த நாளா? இல்லடி, எனக்கு நாளைக்கு தான் பிறந்த நாள். அப்போ உனக்கு தான் இந்த gift வந்திருக்கு. ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருந்துகிட்டு எவ்வளவு பெரிய வேலை பண்ணிருக்க. சொல்லு, யாரடி அவ? சொல்லாம என்கிட்ட கூட மறைச்சிட்டு பாத்தியா? ஏய், நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. நான் யாரையும் லவ் பண்ணவும் இல்ல, போதுமா? யாரோ தப்பா நம்ம கிட்ட விளையாடுறாங்க. முதல்ல அதை தூக்கி வீசு. என்னடி அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வருது? இந்தா பேசு. வேண்டாம். ஏய் பேசுடி. இல்ல இல்ல, பேசு. அட்டன் பண்ணு. பேசு. Many more happy returns of the day. ஹலோ, யார் நீங்க? நீங்க எதுக்கு எனக்கு gift கொடுக்கணும்? என்னோட ஸ்மால் சர்ப்ரைஸ் கிஃப்ட். ரிமோட் ஹெலிகாப்டர்ல கிஃப்ட் அனுப்புனா புத்திசாலி நினைப்பா. 10 அடி தூரத்துல தான் நீ நிக்கிறேன்னு எனக்கு தெரியும். தைரியம் இருந்தா நேர்ல வர வேண்டியதானே. பொறுக்கி. என்னடி இப்படி பண்ணிட்ட? அவன் கிட்ட பொறுமையா பேசிருக்க வேண்டியதானே. பாவம், அவன் எவ்வளவு கஷ்டப்படுவான். எவனே தெரியாத ஒருத்தனுக்கு நான் எதுக்கு மரியாதை கொடுக்கணும்? ஆட்டோ ஆட்டோ நில்லுங்க. எங்கம்மா போனோம்? அண்ணன், அம்ஜிக்கர் வரைக்கும் போகணும். போமா. ₹200. 200 ரூபாய் ரொம்ப ஜாஸ்தி, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. 150 ரூபா கொடுமா. சரி வா. எங்க போயிட போற? எங்க போனாலும் என்னை தேடிதான் வரணும். யசோதா, ஆம்லெட்டு கேட்டு எவ்வளோ நேரம் ஆச்சு? இந்தா கொண்டு வரேன், ஏய் தின்னு. வெய்யி போ. வாமா. நல்லா கார சாரமா செஞ்சு கொடுமா. அப்பதான் உன் புருஷன் ரசிச்சு ருசிச்சு குடிப்பாரு. இந்த மனுஷன் சொன்னா எங்க கேக்குறாரு? கேட்டா உடம்பு வலிக்குது குடிக்கிறேன்னு சொல்றாருமா. நானும் எவ்வளவுதான் திட்டுறது? ஏன் நாமள வேலைக்கு போலையா? நமக்கு உடம்பு வலிக்காதா? ம் இன்னும் 2 பாட்டில் சேர்த்து வாங்கிட்டு வர சொல்லு. எல்லாரும் குடும்பமா உட்காந்து குடிப்போம். நான் ஒன்றும் ஊதாரி இல்லை. என் செலவு போக மீதி வீட்டில் கொடுத்துட்றேன். வீட்டு செலவு போக மீதி இருந்தா நீ தாராளமா செலவு பண்ணலாம். ஆனா உன் செலவு போக தானே மீதியை கொண்டு வந்து வீட்டுக்கு கொடுக்குறேன். இத பெருமையா வர சொல்லிக்கிறியா? சரி சரி
வந்ததும் வராதுமா கோவப்படாத. கொண்டா உள்ள வா. ஆ. ம் 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 அக்கா ம் இன்னும் 2 நாள் தான்க்கா இருக்கு. தெரியும். 2 நாள்ல ஃபீஸ் கட்டலன்னா எக்ஸாம் எழுத முடியாதுக்கா. காலேஜ் போறதுக்கே கஷ்டமா இருக்கு. நீ ஒன்றும் வரி பண்ணிக்காத. எப்படியாவது நான் ஃபீஸை கட்டிடுறேன். நீ ஒழுங்கா எக்ஸாம்க்கு படி. ம். ஆனந்தி, ஆனந்தி, என்னம்மா? இது உன் பேக்ல இருந்துச்சு, புதுசா வாங்குனியா? பொறுக்கி. இது எப்படி என் பேக்ல வந்துச்சு? ஒருவேளை வினிதா போட்டிருப்பாளோ? இருக்கிற செலவு போதாதுன்னு இது வேறயா? எப்படியும் ஒரு 10-15,000 இருக்குமா? அம்மா இது என்னோடது இல்ல, என் ஃப்ரெண்டோடது. மறந்து போய் இதுல வச்சுட்டா போல இருக்கு. நாளைக்கு கொண்டு போய் கொடுத்துறேன். நான் சொன்னதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சாரி சுகன்யா, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. பயப்படாத. சரியா டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டாங்களா? போயிட்டாங்க. டீடைல்ஸ் எல்லாம் சொல்லிட்டீங்கல்ல? சொல்லிட்டேன். ஓகே, தேங்க் யூ. ஹலோ, ஹலோ டாக்டர், குட் மார்னிங். இதான் ஹாஸ்பிட்டலுக்கு வர டைமா? சாரி சார், நைட் லேட் ஆயிடுச்சு. சரி சரி இது சீக்கிரம் வந்துடுறேன். போங்க. ஏ ஹாய், Hi. ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ. ஹாப்பி பர்த்டே ஆனந்தி. தேங்க் யூ. ட்ரீட் எப்போ கொடுக்க போற? அப்புறமா கொடுக்குறேன். எனக்கு சிக்கன் பிரியாணி வித் ஐஸ்கிரீம். ஓகே. ஏய் தீனி பண்டாரம், காலையிலே ஆரம்பிச்சிட்டியா? போய் வேலையை பாரு. எம்டி பார்த்தா திட்ட போறாரு. ஏய், என்னடி இது? இந்த போன் இதுக்கடி ஏன் பேக்ல போட்ட? என் அம்மா இதை பார்த்துட்டு என்ன என்ன கேள்வி கேட்டாங்க தெரியுமா? உன்னெல்லாம் இருடி இருடி. ஏண்டி அவன் எவ்வளோ ஸ்மார்ட்டா உனக்கு பர்த்டே விஷ் பண்ணா. எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐயோ, யாரடி அவன்? எனக்கு யாருன்னே தெரியாது. சொன்ன புரிஞ்சுக்கோ. எனக்கு நிறைய பொறுப்பு இருக்கு. நான் அதை பத்தி மட்டும்தான் யோசிக்கிறேன். வேற எந்த சிந்தனையும் எனக்கு இல்ல. நட்பு என்பது ஒரு வரம். சரியான நட்பு அமைந்தால்தான் வாழ்க்கையில் நீண்ட தூரம் பயணிக்க முடியும். எவனோ கொடுத்த செல்போனால் ஆனந்தியின் வாழ்க்கையில் நடக்கப் போகும் வினை அறியாது இவர்கள் விளையாட்டை தொடங்கிவிட்டார்கள். வசந்தம் சூழ்ந்த ஆனந்தியின் வாழ்க்கையில் புயல் ஏற்பட்டால் என்ன செய்வாள் பாவம்? இல்லாமையும் இயலாமையும் ஒருவர் வாழ்வில் சூழ்ந்துவிட்டால் அங்கு வைராக்கியம் சந்தைக்கு வந்துவிடும். இங்கு ஆனந்தியின் நிலை தங்கையின் படிப்பு தேவைக்கான பணம், அதற்கும் 2 நாட்களை இடும். ஏற்கனவே வேலை செய்யும் மருத்துவமனையில் அற்ப சம்பளத்தில் பல ஆயிரம் கடனாக வாங்கிவிட்டாள் ஆனந்தி. அடுத்ததாக உதவிக்கரம் நீட்டப் போகும் இடம் எது? கிடைக்குமா கிடைக்காதா என்ற குழப்பத்தில் ஆனந்தி இருக்கிறார். வினிதாவுக்கும் ஆனந்தியின் தேவைக்கு தன்னாலான உதவியை செய்துவிட வேண்டும். வாருங்கள், வினிதாவின் வழிகாட்டல் காதலுக்கு வழிகாட்டியதா அல்லது காட்டாற்றில் தள்ளிவிட்டதா பார்க்கலாம். எனக்கு நிறைய பொறுப்பு இருக்கு. நான் அதை பத்தி மட்டும்தான் யோசிக்கிறேன். வேற எந்த சிந்தனையும் எனக்கு இல்ல. நீ கூட புரிஞ்சுக்கலன்னா நான் என்னடி பண்ணுவேன்? சிஸ்டர், நேற்று ஆக்சிடென்ட் ஆகி அட்மிட் பண்ணியிருக்காங்களே, அவங்க எந்த வார்டு? ரமேஷ்ங்கிறவரா? ஆமாம் சிஸ்டர். இப்படி ரைட்ல போனீங்கன்னா 3வது ரூம். தேங்க்ஸ் சிஸ்டர்.
என்ன ஐடியா? நம்ம எம்டி கிட்ட கேளு. என்னடி யோசிக்கிற? இல்ல, ஏற்கனவே அவர் ஒரு மாதிரின்னு அரசல் புரசலா பேசிக்கிறாங்க. அதான். ஏய், தொழில் போட்டியில 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. அது நமக்கு எதுக்கு? என்னை பொறுத்த வரைக்கும் அவர் நல்ல மனுஷன். நீ கேட்டா கண்டிப்பா கொடுப்பாரு. தைரியமா கேளு. எம்டி வந்திருப்பாரா? வந்துட்டாரு. அவர் கேபின்ல இருக்கும் போது போய் பேசிடலாம். வா, அப்புறம் பிஸி ஆயிடுவாரு. வாடி. இல்லடி, ஆனா நீ எதுவும் பேசாம எழுந்து வா. இல்ல, பேசாம இரு, நான் தான் சொல்றேன்ல. சொன்னா கேளு. சும்மா ஏதாவது வேண்டாண்டி, சொல்லிட்டு. சொன்னா கேளு. வா, ஒண்ணும் ஆகாது. ஏய், உன்னை பேசாதன்னு நம்மள பத்தி சொன்னேன். நிறைய அதெல்லாம் இல்ல. கேள்விப்பட்டிருக்கேன். வா, வேண்டாண்டி, நம்ம கேட்க போய் ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது. அதெல்லாம் இல்ல. வா சொன்னா கேளு. வேண்டாம். வா, ஒண்ணும் ஆகாது. நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. வேண்டாம், விட்டுரு. அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல ஏய், மாட்டாருடி. நீ சொன்னா வா. கேளு. வேண்டாம். வா. ப்ளீஸ். ஓ, கையை விடு. வா. சரி போ. ஒழுங்கா வா. வாடி. சார். எஸ், கம் இன். எஸ், டெல் மீ. ஆனந்தியோட சிஸ்டருக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணும். கொஞ்சம் கஷ்டப்படுறா. ஒரு 42,000 தேவைப்படுது. அட்வான்ஸ் மாதிரி கொடுத்தீங்கன்னா மாசம் மாசம் கொஞ்சம் சம்பளத்துல. மிஸ் வினிதா சார். மிஸ் வினிதா, இங்க இருக்கிற எல்லா ஸ்டாஃப்ஸுக்கும் எல்லா உரிமையும் இருக்கு. யாருக்கும் யாரோட ரெக்கமெண்டேஷனும் தேவையில்லை. ஒருவனின் முதல் அறிமுகமே அவனது நடத்தையை தெரிவித்துவிடும். கண் ஒரு விஷயத்தை சொல்லும், வாய் வேறு விஷயத்தை தெரிவிக்கும், உடல் மொழி பல செயல்களை தெரிவிக்கும். இங்கு முதலாளியின் கரிசனம் ஆனந்தியின் மேல். அவனது உடல் மொழிகள் என்ன சொல்ல வருகிறது? இந்த உலகம் உண்டான காலத்திலிருந்தே அதன் ஒரு சுற்று 24 மணி நேரம் மட்டுமே எடுத்துக்கொள்கிறது, எந்த பிரதிபலனும் இல்லாமல். ஆனால் இந்த பூமியில் வாழும் மனிதர்கள் மட்டுமே வாழ்வாதாரத்திற்காக வாழ்க்கையை வியாபாரமாக்கி கொண்டிருக்கிறார்கள். முன்னொரு காலத்தில் பண்டமாற்றம், பின்பு உழைப்பிற்கேற்ற ஊதியம், தற்போது திறமை, பெற்றிருக்கும் அறிவு. இவற்றை பெற்றிருப்பின் பணத்தால் இவைகளை அடைய நினைக்கும் கூட்டம் உண்டா இல்லையா? ஆகாஷ் ஆனந்தியின் திகட்டாத அழகின் மேல் ஒரு கண். ஆனந்திக்காக ஆகாஷ் செய்ய போவது உதவியா அல்லது உள்நோக்கமா? வாருங்கள் பார்க்கலாம். நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க. ப்ளீஸ். சொல்லுங்க, என்ன விஷயம்? வினிதா சொன்னது உண்மைதான் சார். ஓ, இதுல 50,000 ரூபாய் இருக்கு.
வவுச்சரில் கையெழுத்து போட்டு நீங்கள் பணத்தை எடுத்துக்கலாம். Many more happy returns of the day. வெளியே எல்லாரும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்றத பார்த்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க உள்ள வரும்போதே நான் விஷ் பண்ணியிருப்பேன். அப்போ உங்க முகத்துல சந்தோஷம் இல்லை, ஆனா இப்ப இருக்கு. ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. தேங்க்யூ சார். தாகத்தில் துடிக்கும் பொழுது ஒரு துளி நீர், பசியால் வாடும் பொழுது ஒரு பிடி சோறு, மனம் சஞ்சலத்தில் இருக்கும் பொழுது ஒரு சிறு ஆறுதல், இதெல்லாம் தற்காலிக அமைதியைத்தானே தரும். நிரந்தர அமைதியை தருமா? அதைத்தானே நாம் தேடிக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனந்திக்கு சற்று முன் ஏற்பட்ட அவஸ்தைகளுக்கு முதலாளி ஆகாஷ் மூலமாக தீர்வு கிடைத்து விட்டது. ஆனால் இது நிரந்தர தீர்வா? ஆகாஷ் செய்த உதவியை என்றுமே மறக்க முடியாது. ஆனால் ஆனந்தி அதை திருப்பி கொடுத்துதான் ஆக வேண்டும். ஆனந்தி எப்படி திருப்பி கொடுக்க போகிறாள்? பணமாகவா அல்லது காதலாகவா?